என்னக்கா எப்படி இருக்கிறிய? ஆ நல்லா இருக்கேன் லட்சுமி. நீ நல்லா இருக்கிறியா? என்ன காலையிலே மாடை கொண்டு அவுத்து கெட்டவா போறா? ஆமாக்கா, வீட்லயே கெட்டனால அதோளுக்கும் ஒரு மாதிரி இருக்கும் போல இல்லையா? அதான் கொஞ்ச நேரம் வந்து வயல் வெளியில ஏதாவது மியாய விட்டா மியாஞ்சிட்டு வரும் பத்தியெல்லாம் அதுக்குதான். சரி சரிம்மா. அப்புறம் பிள்ளைங்க வீட்டுக்காரெல்லாம் நல்லா இருக்காவளா? எல்லாரும் நல்லா இருக்காவக்கா. இங்க மூணுக்கு வீட்டுக்கு போயிருந்தே இல்லையா? என்ன அங்கேயே தங்கிட்டிய? ஆமா, அங்க போயிட்டு கொஞ்ச நாள் அவள்கிட்ட இருந்துட்டு சரி நிறைய நாள் ஆச்சுங்கிட்டு அப்புறம் பையன் வந்து கூட்டிட்டு வந்தான். நீ அது சாயங்காலம் தான் வந்தேம்மா. ஓ அப்படியாக்கா, சரி சரி. நிறைய நாள் காணாம ஆளை கண்டு இழைச்சி வைட்டிய. ஏன் சாப்பாடுலாம் சரியில்லையா? எப்படி சாப்பாடெல்லாம்? அப்படிதான், ஒரு வயசுக்கு மேல என்ன சாப்பிடவா முடியுது? தண்ணி எல்லாம் குறைவாதான் குடிச்சவன் தோணுது. அப்படியே போகுது. ஆமாக்கா, வயசாகுது இல்லையா? இனி அப்படிதான் இருக்கா. சரிக்கா, அந்த மாடை ஒண்ணு கூட கெட்டிட்டோம் வார. என்னக்கா? சரி அம்மா, நீ போ போ. எல்லாருக்கும் கைவசம் ஒரு வேலையே வச்சிருக்காவம்மா. இவளா மாடு வளர்க்க, ஆடு வளர்க்க, கோழி வளர்க்க, எல்லாத்துலயும் ஒரு சம்பாத்தியம்தான். நம்மளால குனிஞ்சு ஒரு கல்லை கூட எடுக்க முடியல. எப்படிதான் இந்த வயசுலயும் கண்ணு மாதிரி இருக்கான்னு தெரியல. செல்லமா வா சரஸ்வதி. அங்கேயா உன் மூணு மருமகம் கிடந்து சண்டை போட்டு கிடைக்காவ தொடங்கிட்டாவளா? டெய்லி காலையில அங்க என்ன நடக்கும் ஏது நடக்குன்னு ஒன்னும் தெரியல. அவன் அவளை போட்டு திட்டியதான், அவன் அவனை போட்டு திட்டியதான். நம்ம கண்ணில் காணக்கூடாதுங்க. நான் எழும்பி இங்க வந்தேன். இன்னுமா முடியலையே சண்டை? கச்சேரி நடத்திட்டு போட்டு என்னத்தை சொல்லதுக்கு? நானும் விலக்கியாச்சு. வீட்டு சத்தம் வெளியே கேட்க கூடாதுன்னு எதுக்குதான் சண்டை போடியாவன்னு தெரியல. ஆனா அவன் சாயங்காலம் வேலையை போயிட்டு வந்தோன்னே இழிச்சு இழிச்சு பேசிட்டு இருப்பாவ. அப்படி என்ன பேசியாவேன்னு தெரியல. அதான் நீ வெளியே வந்துட்டியோ? நான் அங்க தேடி பார்த்தேன், ஒன்னு காணத. ரெண்டு மாறி மாறி கத்தியாவ. பிள்ளை கிடந்து அழுதுட்டு கிடந்து. அம்மா அதுல நின்னா நான் ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கும். அதான் நான் என் பாட பார்த்து இறங்கி வந்துட்டேன். என்னத்தது நம்ம சொன்னா கேட்கவா போறவ? நம்ம ஏன் சொல்ல போறோம்? உன் வேலையை நீ பார்த்துட்டு அமைதியாயிரு. ஆமா, அப்படி இருந்தாதான் நல்லது. லட்சுமிய பத்தியா இந்த வயசுலயே மாடெல்லாம் அழகா இழுத்துட்டு போறாளே. ஆமா, அவளுக்கு என்ன நல்ல சாப்பாடு, பாலெல்லாம் கட்டியா காய்ச்சி குடிப்பா. நம்மள மாதிரி தண்ணி சாத்தா குடிச்சியா? அவ ஹெல்த் எல்லாம் நல்லாதான் இருக்கா. நமக்கு தான் ஹெல்த்தே இல்லாம உடம்பு என்ன ஆட்டம் ஆடுது. ஆமாக்கா, நம்ம வயசு தானே அவளுக்கும் இருக்கா. என்ன கூடி போனா நமக்கு ஒரு 50 வயசு இருக்கா. அவளுக்கு அந்த வயசு இருக்காதா? கண்டிப்பா இருக்கா. அவ வெளியே காட்டாம தலைக்கு டை அடிச்சுக்கிட்டு தெரியா. நம்ம அப்படியா இந்த வெளுத்த மண்டையை தான் எங்க ஒன்னால கொண்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஆமா, அது என்னமோ வாஸ்தவம் தாமா. சரி வா, எங்க வீட்டுல அங்க ஆர்ப்பாட்டம் தீந்தா என்னன்னு தெரியல. நீ இப்ப போவாத, எதுக்கும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சே போ. என்ன? ஆமா ஆமா, இப்ப நான் போனேன்னா எங்கேயோ போற ஆத்தா என் தலையில வந்து யார் ஆத்தான்னு என்கிட்ட வந்துருவா. நான் கொஞ்ச நேரம் கழிச்சே போறேன் அம்மா. அதுதான் சரி, வா இந்த திண்ணையில உட்காந்து பேசுவோம். சரி சரி வா. என்ன ராணியக்கா, தேடியே வந்துட்டிய? ஆமா லட்சுமி, காலையில என்னமோ சொல்லணும்னு சொல்லிட்டு வந்தா, அப்புறம் வந்த கதை மறந்து போச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டா. அதான் என்னம்மா, என்னது? அது ஒன்றும் இல்லைக்கா, ஞாபகமே வர மாட்டேங்குது. ஆனால் எவ்வளவோ யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன். சரி, ஞாபகம் வரும்போது நானே வந்து சொல்லலான்னு அதில் அப்படியே வந்தேன்க்கா. ஓ அப்படியா? சரி, என்ன மாடை கெட்டதுக்கா போறா? ஆமாக்கா, துவாப்பில் கொண்டு கெட்டினா கொஞ்சம் நியாயம் பத்தியலா. சரி வா, பின்ன நானும் வாரேன். சரிக்கா வாங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன கீதா, ஏன் என்னாச்சு? கோவமா வேற வந்திருக்க? நீங்க எல்லாம் பண்றதுக்கு எனக்கு கோவம் வரலனா தான் அதிசயம். கோவமா வந்திருக்கேன்னு வேற கொஸ்டின். நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க? தெரியாம தான் கேட்கேன். என்ன இவள்கிட்டனா யாரும் கேட்க வர மாட்டாவ, ஈஸியா ஏமாத்திட்டு போயிடலாம் ஐடியால இருக்கிறீங்களா? எப்படி பாரு, ஒரு விஷயம் சொல்ல வந்தா முதல்ல என்ன யாருன்னு சொல்லு, அதுக்கப்புறம் தொண்டையை நீட்டு. சரியா? இந்த மாதிரி பேசுற வேலையில எனக்கிட்ட வேண்டாம். எனக்கு பேச தெரியும். தெரியாம தான் கேட்கேன். முதல்ல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஊனா வந்து எங்ககிட்டே வரா. இப்ப என்ன பிரச்சனை? ஆஹா, அப்படியே எதுவுமே நடக்காத மாதிரி பேசுறதுக்கு உங்களால மட்டும் எப்படி முடியுதுன்னு எனக்கு தெரியல. பண்றதெல்லாம் பண்ணிட்டு பேசுற பேச்சு மட்டும் 7 முழத்துக்கு நீட்ட வேண்டியது. ஏ கீதா, போதும், வாய மூடு. என்னது? ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வந்தாலும் சொல்லு. அதை விட்டுட்டு என்னெல்லாமோ பேசிக்கிட்டு இருக்கா.
உனக்கு தான் பேச தெரிய மாதிரி. ஆமா, நேத்து என் ப்ரௌன் கலர்ல ஒரு கோழியை காணல. நீங்க தான் கடைசியா கையில வச்சிருந்தத ஒருத்தங்க பார்த்ததா என்கிட்ட சொன்னாவ. என் கோழி எங்க? அட கடவுளே, ப்ரௌன் கலர்ல இந்த உலகத்திலேயே உன்கிட்ட மட்டும்தான் கோழி இருக்காங்க. அதையும் பார்த்து ஒருத்தி வாங்கிட்டு வந்து சொல்லிருக்கியானா அவ எவ்வளவு பெரிய பியாந்தையா இருப்பா. நீ தான் பைத்தியாரி. உன்கிட்ட சொன்னவனும் அதே மாதிரி இருந்திருக்கே பாரு. தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது பத்துக்க. அடச்சா, வாயை மூடிக்கிறா ஃபர்ஸ்ட். லட்சுமி பொறுமையா பேசு. இன்னும் என்னக்கா இவகிட்ட பொறுமையா பேச வேண்டியது கிடக்கு? பையன் கள்ளி நீ சுத்தி சொல்லிட்டு இருக்காளுவ. இங்க பாரு, நீ அத்தை சாயங்காலம் நான் ப்ரௌன் கலர் கோழியை கொண்டு போறது உண்மைதான். அது ஒண்ணும் உன் கோழி கிடையாது, என் கோழி. என் கோழி எனக்கு தெரியாதாக்கா. பைத்தியாரி, சொன்னவ ஏதோ சொன்னாலும் என்கிட்ட வர ஆட்டத்துக்கு இந்த மாதிரிப்பட்ட வேலையில என்கிட்ட வச்சுக்காதீதா. எப்போ ஒரே மாதிரி இருக்க மாட்டேன் பாத்துக்க. நீங்க வாங்கக்கா, இப்படிப்பட்ட மெண்டல் நம்ம என்னத்த பேசுறதுக்கு? வாங்க. நல்லா ஓடுங்க. கையும் களவுமா மாட்டிட்டே இல்லையா, அப்படியே ஓடுங்க. அது இப்படி இல்லக்கா, எப்போ இப்படி புலம்புற கேஸ் தானே, புறம்பிட்டே கிடக்கட்டு. நீ பேசாம வா லட்சுமி. இறைக்கி என்ன பேச்சு பேசிய வர? சரி, எடுக்கலன்னு சொல்ல வேண்டியதானே, அதுக்காக இந்த ஏச்சு ஏச்சிட்டு போறா. நம்ம பண்ற தப்பு தான். இந்த கடையில பேச்சை கேட்டுட்டு வந்தோம் இல்லையா, நம்ம மேலதான் தப்பு. இப்படி நோஸ்கட் பண்ணிட்டு போறாளுவ. என்ன இவன் நடு தெருல இருந்து சத்தம் போட்டுட்டு இருக்கா? என்னவா இருக்கா? யாருக்குந்தோ செம்மையா திட்டு வாங்கிருக்கியா? அமைதியா நில்லு. அவ அப்படியே போட்டு இப்ப நம்மளை பார்த்தா அந்த கோத்தை நம்மகிட்ட தீப்பா. பேசாம நெல்லு பாத்திமா. நீ சொல்றதும் சரிதான். மற்ற நேரம் ரெண்டு பேரும் கூடயே இருப்பாளுவ. ஏதாவது பிரச்சனைனா ரெண்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரி எங்க தான் போலன்னு தெரியாது. பாத்தியா, இது நம்மளதான் ஏச்சிட்டு போறா. பின்ன இவளே போடுறது தேவையில்லாத சண்டை. இதுல நம்ம வேற கூட நம்ம தலையை கொடுக்கணுமாக்கா. சரி வா, எப்படி இப்ப நம்மளை தேடிதான் வருவா. போய் ஒரு 8 நிமிஷம் போடுவோம். ஆமா வா. என்ன வசந்தி அக்கா, ஒரே குசியா இருக்க மாதிரி இருக்கு, என்ன? அது ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு. காலையில் இதைய வீட்டிலேருந்து வெளியே போகும்போது நான் எப்பவும் கேட்க மாதிரி கேட்டேன், எங்க ஏதாவது பிஸ்னஸ் தொடங்கட்டானே. ஏக்கா நீங்களுமா? என்ன உமா நீங்களுமான்னு என்கிட்ட கேட்கியா? ஏன் வேற யாராவது பிஸ்னஸ் தொடங்கியாவளா? எப்படி 2 வாரத்துக்கு முன்னாடி தான் சின்ன பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா பிஸ்னஸ் தொடங்கணும். ஆமா, என்ன பிஸ்னஸ்? யார் என்ன சொன்னாலும் நான் கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் தொடங்கியே ஆவேங்க்கா. என்னாலெல்லாம் பிஸ்னஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாத மாதிரி இருக்கு பார்த்துடுங்க. ஏமனா அப்படி சொல்லியா? பின்ன என் மாமியாட்ட கடந்து நான் போட்டிய சண்டைக்கு ஏதாவது வேலை பார்த்தேன்னா என் ஜீவனை கூட நான் வேலைக்காவது போவேன் இல்லையாக்கா. வீட்டில் இருக்கிறதால தானே சண்டை வருது. என்ன? அப்படியெல்லாம் இல்லை, நான் சொல்றதை கேளு. வீட்டை கேட்டேன்டா, எங்கப்பா ஆடி வேற போகுது, தள்ளுபடியெல்லாம் நிறைய போட்டிருப்பாவ. அதான் கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்து வியாபாரம் பண்ணட்டானே. ஒன்னே போடுவேன். போன வருஷத்துல தான் பிஸ்னஸ் பண்ணியோ சாரி பிஸ்னஸ் சொல்லிட்டு மண்டபம் மாதிரி போன கதையெல்லாம் மறந்தா போச்சு. இதெல்லாம் ஞாபகம் இருக்குண்ணா. இருந்தாகலாம் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கலான்னு ஒரு ஆசையா இருக்கு. நம்ம 3 பேரும் சேர்ந்து இருக்கிறது வரைக்கும் ஒரு வேலையும் உருப்படியா செய்திட மாட்டோம். அட நம்ம பஞ்சு மிட்டாய். என்னம்மா எல்லாரும் எப்படி இருக்கிறிய? பார்த்து பல நாள் ஆகி போச்சு. நல்லா இருக்கும்க்கா. நீங்க எப்படி வந்திய? ஆளு முடி எப்ப வந்தியன்னு கேளுங்க. ஏக்கா எப்ப வந்திய? 2 நாள் ஆகுதுமா. என்ன யாரையும் வெளியே காண முடியல? முன்னாடி அங்கங்கயா எப்போ இருப்பிய, இப்ப என்ன வீடு உண்டு வாசல் உடனே இருக்கிறிய? ஏன் நாங்களா இருந்தா கூட எல்லாரும் தேடி வந்து கேக்குறீங்களேக்கா. அதுக்கு கேக்குறம்மா. இல்லைன்னா இங்கேயும் ஃப்ரெண்டாட்டி சுத்திட்டு திரிவீங்களே, இப்போ ஒரே இடத்துல இருக்கிறீங்களா, அதனாலதான் கேட்டேம்மா. என்ன இனி எத்தனை நாள் இங்க மறுபடியும் 3 கைட்டு போறோமா எப்படி? இல்லம்மா, இனி கொஞ்ச நாளைக்கு இங்கதான் இருப்பேன். அப்புறம் உனக்கு கேள்விப்பட்டேன் உள்ளதா? என்னக்கா? நான் வேற சொல்ல போயிட்டு அப்புறம் நீங்க போய் நான் தான் சொன்னேன்னு சொல்லினா எனக்கு பிரச்சனை வந்துடும். கேள்விப்பட்டதுதாம்மா, மற்றபடி வேற ஒண்ணும் இல்ல. என்ன விஷயம்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நாங்க என்னன்னு சொல்லியும். அம்மா, ராணிக்கு மூளுக்கு சம்மந்தம் ஏதாவது பாத்துருக்கா? இல்லையேக்கா, அப்படியெல்லாம் பார்க்கலையே. ஏன்? இல்ல, ஒரு பையன் அடிக்கடி கொண்டு விடியாண்டியம்மா பைக்ல. அதான் கேட்டேன், ஒருவேளை வீட்டு மட்டும் பேசியது முடிச்சு வச்சிருக்காவளோ என்னமோ.
அதனால தான் கேட்டேன். ராணி அக்காளுங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா எங்களுக்கு தெரியாமல? அப்படியெல்லாம் இல்லை, யாரையாவது பார்த்துக்கிட்டு மாற்றி சொல்கிறேன்னு நினைக்கேன். ஐயே, நான் சொல்லலம்மா, ஊருக்குள்ள அந்த மாதிரி தான் பேசிக்கிடியாவ. ராணிக மூலம் வந்து அடிக்கிறது பையன் காலேஜ் வந்து கொண்டு விட்டுட்டு போறானே, அதான் உனக்கு அதை பத்தி தெரியுமான்னு கேட்கேன். அப்படியெல்லாம் இருக்காதுக்கா, உங்ககிட்ட யாராவது சொன்னான்னு சொல்லிட்டு நீங்க யாருமே சொல்லிட்டு நிக்காதீங்க. ராணிய கலக்கெல்லாம் தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை பண்ணிடுவாவ. நான் யாருக்கிட்டம்மா சொல்ல போறேன்? எனக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரிஞ்சு அது என் மனசோட தான் இருக்கும். நான் உன்னும் வெளியே சொல்ல மாட்டேன், நமக்கு அந்த பழக்கமும் கிடையாதுமா. ஆனா ஊருக்குள்ள இந்த மாதிரி பேசிக்கிடியாவன்னு சொல்லி வேற ஒண்ணுதான் இல்ல. சரி சரி, அது என்னையாவது நாங்கள் விசாரிச்சுக்கிடியோம். தெரிஞ்சதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க, ஊர் ஃபுல்லாக சொல்லிடாதீங்கண்ணா. ஏன் சொல்ல போறேன்? எனக்கு வேற வேலை இல்லையாம்மா. சரி, நான் பின்ன போறேன். மருமோ வேற தேடுவா. என்ன சின்ன பொண்ணு இப்படி ஊருக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காளுவ? நெருப்பு இல்லாம புகையுமா? சும்மா சொல்லியாளுவ இவ. ஏதோ இருக்கு. இதை கண்டிப்பாக ராணியக்கால்கிட்ட சொல்லணும் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா ராணியக்காலுக்கு தெரியாமல் இந்த விஷயம் நடந்துச்சுன்னா பிள்ளை தொலைச்சி போடுவாவ. நம்ம எப்படி சின்ன பொண்ணு சொல்லியது? எப்படியாவது ராணியக்காலுக்கு அது கொண்டு போய் தாங்க ஆகணும். வாங்க சமயம் பார்த்து சொல்லலாம். சரி சின்ன பொண்ணு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க. மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.